அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியுடைய பாடலில் 24வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். இந்த 24வது பாடல் எதுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய நோய்கள் விலக, நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் விலக, நம்மளுடைய வியாதிகள் விலக, நம்ம உடம்பில் இருக்கிற தீராத வியாதிகள் விளங்குவதற்காக அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையை வேண்டி இந்த பதிகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த பதிகத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்தோமேயானால் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் என்பது ஐதீகமாகும். அது என்ன பதிகம் அப்படின்றத பார்ப்போம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பாதம் பணிந்த பின்னே அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த பதிகம் மிக 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 ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம், நம்மளுடைய உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களை விலகுவதற்கு. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்றத இதோடைய பாடல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளி பொருந்திய ஒரு மணி, அந்த மணியுடைய ஓசை நம்ம கேட்போம். அதுபோல் ஒளி பொருந்திய ஒரு மணி, அந்த ஒளிரும் மணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு. அந்த அழகு சேர்ப்பதற்கு, அந்த அழகை அணுகாதவருக்கு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய்க்கு மருந்தாகவும் அவள் இருக்கிறாள். அமரர் பெரும் விருந்தே, தேவர்களுக்கு பெரிய விருந்து. பணியேன் ஒருவரை நின்பாதம் பணிந்த பின்னே, உன்னை வணங்கிய பிறகு வேற ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன், பத்மபாதம் பாதத்தை தொழமாட்டேன் அப்படின்றது இதற்குண்டான அர்த்தம். அழகாக கொடுத்துருக்கிறார். இதை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து நம்மளுடைய நோய்கள் விலகுவதற்கு ஒரு நல்ல ஒரு பதிகத்தை அபிராமி பட்டர் அருள் இருக்கிறார். இதை தினந்தோறும் நம்ம பாராயணம் செய்வோம், அன்னையின் அருள் பெறுவோம். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.